ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போது பார்க்கலாம் வாங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. நம்ம நிலா, சேரன், சோழன் இவங்க 3 பேரும் வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஒரு பக்கமும் நிலா ஒரு பக்கமும் வந்து சமாதானம் பேசி இந்த வீடே இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துச்சு. இந்த பாம்பு தாங்க எங்க பிரச்சனையே. அந்த பாம்பை பார்த்து நம்ம நிலா பயப்பட, ஐயோ பாம்பு வந்துச்சு, யாராவது வாங்க வாங்க அப்படி சொல்லி நம்ம நிலா கத்த, உடனே நம்ம சோழன் பாண்டி எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாம்பை பார்க்குறாங்க. அந்த பாம்பும் வந்து அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடுச்சு. இது எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் பாண்டியும் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த ஜன்னல் வழியா ஒரு ஓட்டை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னலுக்கு அது சாத்த முடியாதான் ஒரு பிரச்சனை. அது சாத்தி இருந்தாக்கா பாம்பு உள்ள வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சொல்ல, ஆமாண்ணே இந்த கதை வந்து நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் சாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சொல்ல, சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஜன்னலை கொஞ்சம் கொத்தி எடுத்துட்டு நான் பூசி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்ல, முதல்ல அதை பண்ணுங்கண்ணே, ஏன்னா நம்ம இந்த வீட்டில் பாதுகாப்பாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி போறாங்க. ஆபீஸுக்கு நம்ம சோழன் தான் நிலாவை வந்து கார்ல கூட்டிட்டு போய் விடுறாங்க. அவர் கார்ல கூட்டிட்டு போகும்போது கூட, ஐயோ இந்த கார்ல பாம்பு எதுனா இருக்குமா அப்படின்ற ஒரு பதட்டத்திலே வந்து நம்ம நிலா வந்து அந்த காரை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நிலா, பாம்பு வீட்டுக்குள்ள தானே வந்துச்சு, காருக்குள்ள வந்த மாதிரி காரை சுத்தி பார்த்துட்டு இருக்க, காருக்குள்ள எல்லாம் பாம்பு வராது அப்படி சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, இல்ல நம்ம வீட்டுல இருந்து தானே பாம்பு வெளியே வந்துச்சு, இந்த கார் கூட நம்ம வாசல்ல தானே இருந்துச்சு, அப்போ அந்த பாம்பு இந்த காருக்குள்ள பூந்து இருந்தாக்கா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயப்படுறாங்க. அதுக்கு நம்ம சோழன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, முதல்ல நம்ம நிலாவுக்கு இந்த பயத்தை போகக்கூடாது, நம்ம வீடை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும், அந்த ஜன்னல் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நம்ம நிலாவுக்கு பயமே இல்லாத மாதிரி நம்ம வீட்டில் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்க சமயத்தில் இந்த பக்கம் நம்ம நிலா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க பார் சோழன், இதுக்கப்புறம் நீ அந்த ராகவ கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அப்படி பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து நம்ம சோழன்ட்டு கேட்க, இங்க பாருங்க சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது, அந்த ராகவ அடிக்கடிக்கு தட்டி வச்சதா அவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்ல, இங்க பாரு அதெல்லாம் வேண்டாம், நான் இந்த கம்பெனியில் இருந்தாதாக்கா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நான் வேற ஒரு கம்பெனிக்கு மாறிடுவேன், அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழனை சமாதானப்படுத்துறாங்க. நம்ம சோழனும் நிலாவை வந்து ஆபீஸ்ல விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம சேரன் பாண்டி எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சோழன் சேரன் பாண்டி 3 பேருமே என்ன பண்றாங்க, இந்த வீட்டை என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், என்னென்ன பாத்ரூம் இது, என்னென்ன கிச்சன் இது, இந்த ரூம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, எல்லாமே பேர்ந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்க, டேய் சோழா என்னடா சின்ன சின்ன டச்சிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தாக்கா, நீ பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தாக்கா, நீ என்னடா ஒட்டுமொத்த வீடியோ மாற்றணும்னு சொல்கிற, இது மாதிரி பண்ணாக்கா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும்டா, எனக்கா இதுவே வந்து தெரிஞ்சாக்கா நம்ம பெரியப்பா இருக்காருல்ல அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது, நீ என்னடானாக்கா ஒட்டுமொத்த வீட்டையும் மாற்றணும்னு சொல்கிற, அதெல்லாம் பிரச்சனை வரும்டா சோழா அப்படின்னாக்கா, அண்ணா அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே, பாத்தியா நிலா பாத்தியா எப்படி பயந்துச்சு பாத்தியா, அதனால நிலா பாதுகாப்பாக இருக்கணும்ல, நிலா தங்குற வீடானா இது, அதனால நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த பேட்ச் ஒர்க்குக்கு தேவையான வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்துல தான் ஐயனார் குடும்பத்தோட அந்த பெரியப்பா அவங்க வராங்க. வந்து அங்க போலீஸோட வராங்க. இங்க பாத்தீங்களா சார், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வீடு மேலே ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அந்த கேஸில் இந்த வீட்டில் எந்த விதமான ஆல்டர்னேஷனும் பண்ணக்கூடாது, எந்த விதமான வேலையும் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் இந்த வீட்டுக்கு வந்து சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரே இருக்குது, கோர்ட் ஆர்டரை மீறி இவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம நிலா வந்து இங்கே பாருங்க தப்பு தாங்க, அவங்க பண்ணது தப்பு தான், எதுக்காக பண்ணாங்கனாக்கா வீட்டுக்குள்ளே காலையில் பாம்பு வந்துச்சு, அந்த பாம்பு வந்ததை எப்படி வராமல் தடுக்கணுன்றதுக்கு தான் இவங்க வந்து பேட்ச் ஒர்க் பண்றாங்களே தவிர மற்றபடி இந்த வீடவே இடிச்சுட்டு கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலா வந்து ஏதாவது ஒன்று பேசி அவங்க பெரியப்பாவையும் இந்த போலீஸையும் வந்து மடக்கி இவங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி, அதாவது இந்த வீட்டுக்கு சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்றாங்க. அது மாதிரியெல்லாம் நடக்காம நம்ம நிலா தான் புத்திசாலித்தனமா ஏதாவது ஒன்று பேசி இதை சமாளிக்கணும் அப்படின்றதா எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு. நம்ம நிலா அதை பண்ணி இவங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியேறாத மாதிரி நம்ம நிலா பண்ணணும். எனக்கா நம்ம நிலாவுக்கு வேண்டிதான் இந்த ஆல்டர்னேட்டிவ் வேலையை வந்து நம்ம சேரன் சோழன் பாண்டி எல்லாருமே இறங்கினாங்க. அப்படி இறங்கியிருக்கிற சமயத்தில் இந்த காப்பாற்றணும்னாக்கா அது நம்ம நிலாவால் மட்டும்தான் இதுக்கு முடியும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த வானதியோட அப்பா அம்மா வந்து இந்த வீட்டில் சண்டை போட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தன் கழுத்தில் அந்த தாலி எடுத்து மாட்டிக்கிட்டு நானும் இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டாங்க. அதை நினச்சி ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம நிலாவும் வந்து இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த போலீஸையும் அவங்க பெரியப்பாவையும் இந்த இடத்த விட்டு அனுப்பணும். இவங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியேறாத மாதிரி நம்ம நிலா புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த வானதி, என்ன உங்கள் அண்ணி காலையில் தான் பாம்பு வந்துச்சு, அதுக்குள்ளே என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம பாண்டியை வேற அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வானதி, அது மாதிரியெல்லாம் இல்லை, இங்கே பாம்பு வந்தாக்கா எல்லாருக்கும் சேஃப்டி தானே, அதனால தான் நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம பாண்டி சொன்னாலையும் கூட நம்ம பாண்டி கிட்ட சண்டை போடுறதுலேயே நம்ம வானதி குறியாக இருக்கிறாங்க. சரிங்க, எது எப்படியோ இந்த பிரச்சனை அப்படியே பெருசாகுமா, இல்லை இந்த குடும்பம் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேறி வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு வாடகைக்கு போவாங்களா, இல்லை நம்ம நிலா வந்து இந்த யாரையும் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் தடுத்து அந்த போலீஸையும் அவங்க பெரியப்பாவையும் அடக்கி அதுக்கு சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லி நம்ம நிலா இவங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்துக்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.